Welcome to dear children. Next, multiplication of our life cycle page. Page is multiplied through two types. One is called a virulent, another one is called avirulent cycle. What is meant by virulent? It is called a lytic cycle. What is meant by avirulent? Lysogenic cycle are there. Generally, the pages of multiple in nature of life cycle, two pages. Virulent, another avirulent. Are lytic or lysogenic in nature. Let's we discuss one by one. Lytic or virulent in nature. What is meant by lytic cycle? During the life cycle of a page, lytic as disintegration of host bacterial cell occur there, progeny is viron are released. There is a step by involved process. அதாவது லைட்டிக் சைக்கிளில் அந்த ஹோஸ்டலில் பாக்டீரியல் செல்களில் இந்த விரியான்னு சொல்லக்கூடிய அந்த வைரஸ் பார்ட்டிகளை வந்து உள்ளே அனுப்புது. இதுதான் என்ன சொல்கிறாங்க, லைட்டிக் சைக்கிள் இஸ் ஏபிள் டு காஸ்ட் எ டிசீஸ். இதில் தான் நோய்களை பறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லெட்ஸ் வி டிஸ்கஸ் வாட் ஆர் த steps are followed by lytic cycle such as adsorption, penetration, synthesis, assembly and maturation and released. See our book given there. What are the stages of lytic cycle? Adsorption, penetration, synthesis of base component, assembly and maturation and release to base particle. First one, adsorption. What is meant by adsorption? The paste particle interact with the cell wall of the host, especially in E. coli. The paste tile make to the contract between the recognized to specific data bacterial cell surface. The bacterial cell surface அந்த பாக்டீரியா வந்து பார்த்தோன்னா அட்சாப் அதாவது ஒட்டும் போது அந்த டைல் ஃபைபர் வழியாக பிடிச்சிக்கிட்டு உள்ளே மெதுவாக ஸ்டார்ட் பண்ணிடுது. திஸ் இஸ் ப்ராசஸ் கால்டு லேண்டிங். த ப்ராசஸ் ஆஃப் இன்வால்விங் ரெகக்னைஸ் த பேஸ் ஆஃப் டு பாக்டீரியா, திஸ் இஸ் கால்டு லேண்டிங். அந்த நிலையை தான் என்ன சொல்கிறாங்க, லேண்டிங் சொல்கிறோம். தென் அனதர் எஸ்டாப்ளிஷ்டு டைல் ஃபைபர் பாக்டீரியல் செல்ஸ் த ஆன்கர் டு பின்ஸ் டு பிளேட் செல் சர்ஃபேஸ் இஸ் கால்டு பின்னிங். அதுக்கப்புறம் ஒரு பின் பிளேட்டு சின்ன பின் மாதிரி உள்ளே அனுப்புது. ஏன்னா இங்கே இருக்க அந்த டிஎன்ஏ மெட்டீரியல் அங்கே பாக்டீரியாவுக்குள்ளே போகணும். அதுக்காக சி கிவ் யூ சம் ஒரு எக்ஸாம்பிள். சி கிவன் அட்சாப்ஷன் பாருங்கள், என்ன அட்டாச் டு த பாக்டீரியா பேஜ் வைரஸில் அட்டாச் பண்ணுது. அங்கே அந்த டைல் ஃபைபரை பிடிச்சிக்கிற ஹெல்ப் பண்ணுது. அது லேண்டிங்கு. அதுக்கப்புறம் பின்னிங் ப்ராசஸ் நடக்குது. இது நடக்கும் போது தான் என்ன செய்யும், பெனிட்ரேட் பண்ணக்கூடியக்கான வாய்ப்புகள் இருக்குது. The next one, penetration. What is meant by penetration? The penetration process involved mechanical and enzymatic digestion of cell wall in the host cell. host வாலில் இருக்கிற செல் வால் கொஞ்சம் கொஞ்சமாக டைஜஷன் ஆகி பெனிட்ரேட் ஆகுது. So when there is a digestion of cell wall structure by viral enzyme is called lysozyme. இந்த lysozyme enzyme வழியா டைஜஷன் பண்ணுது அந்த வாலை. After the entry of some of the particle with the help of using of ATP, the steps of injection of DNA particle along into bacterial cell, this is called a transfection. இங்கே இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படியே அங்கே இருக்கக்கூடிய ஜெனட்டிக் உள்ளே கொண்டு வருது பாக்டீரியாவில். அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர் சொல்கிறாங்க, டிரான்ஸ்பெக்ஷன். சி தட் கிவன் ஆஃப் இமேஜஸ். இங்கே ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கிறது, இங்கே இருக்க ஜெனட்டிக் மெட்டீரியல் போயிடுது, அதுக்கு பேர் டிரான்ஸ்பெக்ஷன். த எம்டி ப்ரோட்டீன் ஆஃப் லிவிங் அவுட் சைட் ஆஃப் த செல் நவுன் அஸ் ஏ கோஸ்ட். அந்த எம்டி ப்ரோட்டீன் பார்ட்டிகலாக இருக்கு பற்றியா, அதான் வந்து கோஸ்ட்டுன்னு சொல்கிறோம். The next one, synthesis of paste component. அடுத்து என்ன செய்யுது, சிந்தசிஸ் பண்ணுது. What is synthesis? The steps involved degradation of bacterial chromosome, protein synthesis and DNA replication take place here. அப்புறம் இங்கே பாக்டீரியல் ஜீனோம் சொல்லக்கூடிய அந்த சர்க்குலர் டிஎன்ஏ இஸ் கால்டு பிளாஸ்மேட். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிருது.
அலைஞ்சிட்டு நம்ம டிஎன்ஏ வந்து இந்த ஏற்கனவே அனுப்பின டிஎன்ஏ அந்த பேஜருடைய டிஎன்ஏ வந்து அங்கே டெவலப் ஆகுது. This also replication take place here. Then assembly and maturation. Finally, the DNA page protein codes as assembled together. அதுக்கப்புறம் பாருங்கள் நிறைய அந்த நம்ம டிஎன்ஏ பேஜ் வந்து அசம்பிள் ஆயிடுது. The process of assembling a page particle, this is called maturation. அதே பேஜ் பார்ட்டிக்கல் அசம்பிள் ஆகி அது நிறைய மெச்சூர் ஆகுது, மெச்சுரேஷன் சொல்கிறாங்க. தென் ரிலீஸ். Page particle get accomplished inside of the coastal released by lysis of coast cell wall. அப்புறம் அந்த பேஜ் பார்ட்டிக்கல் வந்து நல்லா டெவலப் ஆகி அந்த செல் வால் ஆட்டோமேட்டிக்காக உடச்சிக்கிட்டு வெளியில் போயிடுது. This is called lytic cycle and can ability causes in nature. This also called virulent stage. இப்போ லைட்டிக் சைக்கிள்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதனுடைய நிலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்சாப்ஷன், பெனிட்ரேஷன், சிந்தசிஸ், அசம்பிள் ஆஃப் மெச்சுரேஷன் அண்டு ரிலீஸ். இந்த மாதிரி 4 நிலைகளில் தன்னை நடத்துக்கிறது. தென் லைசோஜெனிக் நேச்சர். வாட் இஸ் மீன் பை லைசோஜெனிக் இன் நேச்சர்? ஆல்சோ கால்டு ஏவிரலன் லைஃப் சைக்கிள் ஆர் ஏவிரலன் பேஜ். Lysogenic cycle, page DNA get integrated into host DNA, get multiply along with nucleic acid of the host cell. அப்படி உருவானது மல்டிபிள் நம்பர் ஆஃப் வந்து டெவலப் ஆச்சுன்னா நோ இன்டிபெண்டன்ட் ஆஃப் வைரல் பார்ட்டிகிள் ஆஃப் ஃபார்ம்டு. இந்த வைரல் பார்ட்டிகிள் இங்கே ஃபார்ம் ஆகலை புதுசாக. திஸ் ஆல்சோ வென் சூன் அஸ் இன்ஜெக்ட் ஆஃப் லீனியர் டிஎன்ஏ இன்டு த கோஸ்ட் செல். ஒரு டிஎன்ஏவை கோஸ்ட் செல்லில் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. பிகம் டு சர்க்குலர் இன்டகிரேட் பிகம் டு குரோமோசோம் பை ரீகாம்பினேஷன். அதுக்கப்புறம் அந்த சர்க்குலராக ஆட்டோமேட்டிக்காக பேஜாக மாறிடுது, இன்டகிரேட் ஆகுது. திஸ் இஸ் கால்ட் ரீகாம்பினேஷன். இன்டகிரேட் பேஜ் டிஎன்ஏ நவ் கால்டு ப்ரோபேஜ். அப்படி அனுப்பக்கூடிய அந்த டிஎன்ஏவை என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரோபேஜ்னு சொல்கிறோம். ஆஃப்டர் தட் சிந்தசிஸ் பை பேஜ் தேர் அசம்பிள் டு நியூ வித் இன் த கோஸ்ட் செல். அதே மாதிரி இந்த சர்க்குலர் பேஜ் டிஎன்ஏ ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியல் குரோமோசோம் சொல்லக்கூடிய பிளாஸ்மேட்டோட சேர்ந்து நிறையா குரோமோசோமாக டிஎன்ஏவாக மாற்றிடுது. தென் ஃபைனலி there is exposed to result to many number of page component as produced. அதுக்கப்புறம் நிறையா பேஜ் காம்போனண்ட்டை உருவாக்கிறது. Though no need any step taken from that lytic cycle nature. லைட்டிக்கல் மாதிரி இது உருவாகணும்னு அவசியம் இல்லை. Next, I told you virus is a word from word of Latin virion, that's meant by poison சொன்னேன். அதே மாதிரி some of the word are there. Viroid. Viroid is nothing but circular molecule of single stranded RNA without encapsid are there. கேப்சிட்டே இல்லாமல் இருக்கக்கூடிய சர்க்குலர் டிஎன்ஏ அந்த காம்பவுண்ட் என்ன சொல்கிறாங்க, சிங்கிள் ஸ்ட்ராண்டட் ஆர்என்ஏவை விராய்டுன்னு சொல்கிறோம். அடுத்து விரிசோய்டு. விரிசோய்டு இஸ் நத்திங் பட் there are smaller circular RNAs within the smaller as viroid, but there are always larger molecular viral DNA. And prion. Prion is nothing but there are proteinase infective particles called prion. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் சில டிசீஸ் இருக்குது. என்செபலோபதின்னு சொல்லக்கூடிய பிஎஸ்சி, மேட்ஹவ் டிசீஸ் சொல்லக்கூடியது. அடுத்து சேக்கப் டிசீஸ் ஆர் போவின் ஸ்பாஞ்சு ஃபார்ம் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசீஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு டிசீஸை பற்றி பார்க்கலாம். வாட் ஆர் த டிசீசஸ்? Generally, viral diseases, there are classified different type of virus based on the nature of host. One is called plant viruses, another diseases, and animal viral diseases and human viral diseases. First, plant viral diseases. In affected by tobacco plant, this is called a tobacco mosaic virus, cauliflower mosaic virus, sugarcane mosaic virus. Then potato leaf flower and Pangitapa banana, leaf curla papaya, vein clearing of ladyfinger, rice in tungro disease, cucumber mosaic virus and tobacco mosaic virus. Among these all their plant viruses disease. இப்போ இது ஃபுல்லாமே பிளான்ட் அதாகக்கூடிய வைரஸு. இதில் எல்லாமே ஜென்ரலாக வந்து ஆர்என்ஏ ஆஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஆனால் ஒன்றில் மட்டும்தான் டிஎன்ஏ ஆஸ் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ்.
Cauliflower mosaic virus is consists of plant but is a genome genetic material RNA. Sorry, DNA. Then animal virus. The virus that are affected by animal, this is called animal viral diseases. Such name is called FMD, foot mouth disease. Rabies disease and encephalomyelitis of horse. Then another human is moreover is recently coronavirus including common cold, 100 strain of virus are there, hepatitis B virus, jaundice, cancer, and SARS severe acute respiratory syndrome is belongs to corona. AIDS as acute immunodeficiency syndrome, rabies virus, mumps, polio, chikungunya, smallpox, chickenpox, measles. They are all including as a animal caused by virus. This is called animal virus. Especially in human, this is called human virus. அனிமல்லே இருக்குது ஆனால் நம்ம ஹியூமனுக்கு வரனால இது என்ன சொல்கிறாங்க ஹியூமன் டிசீசஸ் வைரஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்ஸ். நம்ம இப்போ என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா வைரஸ்னால் என்ன, ஸ்டடி ஆஃப் வைரஸு, கேரக்டர் ஆஃப் வைரஸு, சேஃப் ஆஃப் வைரஸு, கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் வைரஸு, தென் லைஃப் சைக்கிள் ஆஃப் வைரஸ் பேஜ், லைஃப் சைக்கிள் ஆஃப் பேஜ்னு சொல்லக்கூடியது பார்த்தோம். ஃபைனலி வைரல் டிசீசஸ். Thank you children. Next one video, next week we will discuss. Thank you.